திரு புரட்சி கவிதாசன் ஆளுநர் ஒரு உரையை நிகழ்த்துவார். அரசாங்கத்தோட சாதனை, கொள்கை, திட்டம், இலக்கு அப்படின்னு சொல்லி ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அதில் குற்றம் சொல்லி விமர்சித்து சட்டமன்றத்துக்குள் எதிர்க்கட்சிகள் பேசும். அதிமுக சார்பில் ஒரு விவாதத்தில் பேசக்கூடியவர் எதிர்க்கட்சி தலைவர் தான் விவாதத்தை நிறைவு செய்வார். ஆளுநருக்கு அந்த உரைக்கு பேரே சட்டப்பேரவைக்கு மாமன்றத்திற்கு ஆளுநர் உவந்து அளித்த பேருரை அப்படின்னு அதுக்கு பேர். ஆனால் அவர் வெளிநடப்பு பண்ணிட்டு போகிறார், உரையாற்ற வேண்டியவர். எதிர்க்கட்சி தலைவர் இந்த ஆட்சி சொல்றதுல இன்னென்ன தவறுகள் இருக்கு, இந்த உரையில் என்னென்ன குற்றங்கள் இருக்கு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வார். ஆனால் கவர்னர் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கவர்னரா திரு ஆர்கே சொல்றது மாதிரி ஒரு அடாவடி செயலை தொடர்ந்து செய்கிறார்ன்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த கிராமப்புறத்தில் வெள்ளக்காக்கா மல்லக்கா பறக்குது அப்படின்னா ஆம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது முயலுக்கு 3 கால் என்று சொன்னால் ஆமா 3 கால் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஜால்ராம்பாங்க. ஆக மறுத்து பேசாம நீங்க எத்தனை பெரிய பொய்யை சொன்னாலும், எத்தனை பெரிய அவதூறை சொன்னாலும், எத்தனை பெரிய சட்டவிரோதமான கருத்துக்களை முன்வைத்தாலும் அப்படியே வாசிக்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு மனசாட்சி கிடையாது, உங்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது, உங்களுக்கென்று ஒரு சலுகையும் கிடையாது. நீங்கள் ஒப்புவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதுதான் ஆளுநர் பொறுப்பு அப்படின்னு அந்த வேதாளம் நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள்ல இதை ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய சொந்த கருத்து அல்ல, நீங்க உங்க சொந்த கருத்தை சொல்வதற்கான இடம் இல்ல அப்படின்றது ஏற்கனவே பல, அதாவது ஒரு மரபு இருக்கு. ரெண்டு விஷயம் கேட்கிறேன். ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து தொடக்கத்தில் இருக்கும், அதை மாற்றுவதற்கு ஆர்.என். ரவி யார்? தமிழ்நாடு சட்டமன்றம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபை ஒரு இண்டிவிஜுவல் மாற்றுங்கன்னு சொல்லி உத்தரவிடுவதற்கு அவர் யார்? ரெண்டாவது, நீங்க ஒரு அதாவது ஒரு உரையில அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கருத்து இருக்கு அப்படின்னா அதை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லலாம், அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம். ஒரு செசஷனிஸ்ட் பிரிவினைவாத கருத்து அதுக்குள்ள இருக்கு, ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு இருக்குன்னு சொன்னா அதற்கு அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம், அதை படிக்க மாட்டேன்னு அவர் சொல்லலாம். அல்லது இன்டீசென்ட், வல்கர், அன்பார்லிமெண்ட்ரி ஏதாவது அதுல இருக்கு, அந்த கண்டென்ட்ல இருக்குதுன்னா அதை அவர் அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அரசு தன் கொள்கை தன் சாதனைன்னு சொல்றதை படிக்கிறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? இல்ல, பொய்யை அள்ளி வீசுவதை, அதாவது பொய் சொல்லணுமா, ஆளுநர் பொய் சொல்ல வேண்டுமா, பொய் சொல்ல தீர்மானிக்க முடியும் தமிழ்நாட்டுல பொய் எது அப்படிங்கிறது தான் உங்களுடைய சார். எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு? இல்ல எதிர்க்கட்சி தலைவரோட ரோல் என்ன? பொய்ன்னு அவர் சொல்லி காட்டலாமே. அப்பட்டமா சார், அப்பட்டமா இல்லங்க, அப்பட்டமா 2+2 5 என்று நீங்கள் எழுதி கொடுத்தால் அதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய மனசாட்சி உங்களை சுடாதா? குணா சொல்லுங்க, உங்க மனசாட்சி உங்களை கேள்வி கேட்காதா? ஆளுநர் என்பது அலங்கார பொம்மை அல்ல. அவர் அமைச்சரவையினுடைய கருத்தை கேட்டு அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படி நடக்கக்கூடியவர் என்று அழுத்தம் திருத்தமாக அரசியலமைப்பு சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல மறுக்கல. கவர்னர் உரையில 19.9% பொருளாதார வளர்ச்சியோட தமிழ்நாட்டு நாட்டிலேயே முதன்மை இடத்துல இருக்கு. மகளிர் விடியல் பயணத்தை மாதம் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க மக்கள். 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் தரும். காலை உணவு திட்டத்தின் மூலமாக பள்ளி வருகை கற்றல் திறன் அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் திட்டத்தால உயர்கல்வியில மாணவர்கள் எண்ணிக்கை சேர்ந்திருக்கு. 7.5% உள்ஒதுக்கீட்டால 5 ஆண்டுகள்ல 36,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 1.5 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம், இப்படின்னு அவங்க என்ன செய்தார்களோ அவர்களை சொல்றாங்க. இப்ப இதுல முக்கியமான கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா, திமுகவுடைய இல்ல இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை இல்ல சார், சொல்லுங்க, எந்த தேர்தல் அறிக்கையும் கட்சி ஆபீஸ் வெளியிடும். கவர்னர் அட்ரஸ்ன்றது கேபினட் அப்ரூவ் பண்ணி ஒரு அரசு தயாரித்து அமைச்சரவை கூடி ஒப்புதல் தந்து அதை கவர்னருக்கு அனுப்புறாங்க. இப்ப அதானே எல்லா மாநிலத்திலும் இருக்கிற நடைமுறை. சார் நான் சொல்லிடுறேங்க, இல்ல நான் பேசுறேன். இன்னைக்கு 3 விஷயங்கள் தமிழக சட்டசபையில் நடந்திருக்குங்க. அதுல முதலாவதாக காலை அனைவருக்கும் காலை வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
என்று பச்சை தமிழில் பேசியிருப்பதை பாராட்டுகிறீர்களா இல்லையா? இந்த விஷயத்தை முதல்ல உள்வாங்கிக்கங்க. ரெண்டாவது விஷயம், அவர் வந்துட்டு ஆரம்பத்திலிருந்து கடந்த ஆண்டுகளில் கடைபிடிக்கிற அவருடைய மரபு, எப்படி தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்களோ, தமிழ்தாய் வாழ்த்தை பாடி துவங்கி நாட்டுப்பண்ணோடு முடிவதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அதை நம்முடைய ஆளுநர் கேட்டுக்கொள்கிறார், வேண்டுகோள் விடுக்கிறார், கோரிக்கை வைக்கிறார். ஆரம்பத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், மதிக்கிறேன். பச்சை தமிழனாக மாறி இருக்கிறார், தமிழ் படிக்கிறாரு. அது ராஜ்பவன் என்பதை லோக்பவன் என்று மாத்தி இருக்கிறார். மக்கள், அதாவது ராஜாக்களே இல்ல, மக்கள் விரோத செயலை செஞ்சுட்டு மக்கள் பவன் வச்சிருந்ததுல என்ன சார் பேர் இருக்கு? இப்ப பாயிண்ட் வந்து இதுல கவர்னருக்கு வந்து சொந்த கருத்து இடம் இருக்கா? இப்ப அவர் ஒரு மரபை மாத்த சொல்றாரு. அவர் யாருங்க? ஒரு போஸ்டிங்ல வர்றவரு, 3 வருஷமோ 4 வருஷமோ இந்த போஸ்ட்ல இருக்கிறவரு. இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வருவாரு. இப்ப வந்து நீங்க என்ன சொல்றீங்க? நாட்டுப்பண்ண முதல்லையும் பாடுங்க, கடைசியாவும் பாடுங்க இவர் சொல்றாரு. ஏன் நீங்க மாத்த கூடாதுன்னீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு கவர்னர் வந்து ஏன் 2 முறை தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு கேட்பாரு. இன்னொரு கவர்னர், அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வராருன்னு வச்சுக்கங்க, அவருக்கெல்லாம் எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறீங்க, தவிர்த்துருங்கன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. வரக்கூடிய நியமன ஆளுநர்களுக்கு இறையாண்மை பெற்ற சட்டமன்றத்தினுடைய விதிகளை மாற்றுவதற்கு, மரபை மாற்றுறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்கு? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேச விடுங்க, என்ன பேச, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு பார்லிமெண்ட்ல அசெம்பிளில இருக்கிற ஒரு மரபு அப்படினா அத மாற்றுறதுக்கு வந்து நாமினேட்டட் அப்பாயிண்டட் கவர்னருக்கு என்ன பவர் இருக்கு? சார் பதில் சொல்ல விடுங்க சார். மரபு என்பது மாறும் என்கிற சொல்லை தவிர அனைத்தும் மாறும் என்பதுதான் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட அரசியல் விஞ்ஞானம். அதுதான் பழையன கழிதலும் புதியன மக்கள் வாக்களிச்சா ஆட்சி மாற்றம் வரும், காலம் மாறும், எல்லாமே மாறும். அதனால இவர் யார் அதை சொல்றதுக்கு? சட்டமன்றம் பின்பற்ற ஒரு 70 வருஷம் 60 வருஷம் மரபை மாற்றுவதற்கு ஒரு நாமினேட்டட் அப்பாயிண்டட் கவர்னருக்கு என்ன தகுதி இருக்கு? மாற்றல சார், மாற்ற புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு என்பது இந்தியாவிலே தானே இருக்கிறது, இல்ல இந்தியாவுக்கு வெளியில இருக்கா? அது என்ன பாகிஸ்தான், பங்களாதேஷா, இலங்கையா? நீங்க ஏன் நடத்துறீங்க சார்? இல்லங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதுக்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடி தேசிய கீதத்தை கடைசியா பாடினாலே தமிழ்நாடு இந்தியாவுக்கு வெளியில இருக்குன்னு அர்த்தமா சார்? தேசிய கீதத்தை கடைசியா பாடுறோம், அப்ப தமிழர்களுக்கு தேசபக்தி இல்லைன்னு அர்த்தமா சார்? சார் அதான் சார், தமிழ்நாடு என்பது பிரிவிலேஜ்டு அசெம்பிளி கிடையாது. இந்திய அரசியல் சாசனத்துல அறிவுலக மகாமேதை டாக்டர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசனத்துல எல்லா மாநிலங்களுக்கும், எல்லா சட்டசபைகளுக்கும், எல்லா ஆளுநர்களுக்கும் என்ன உரிமை, என்ன கடமை, என்ன சலுகையோ அதுதான் காமன். ஒவ்வொரு அசெம்பிளிக்கும் அசெம்பிளியை கவர்ன் பண்ற ரூல்ஸ் வெவ்வேறு. தமிழ்நாடு சட்டமன்றத்தோட விதிகள் வேற, நாடாளுமன்றத்தின் விதி வேற, கேரள சட்டமன்றத்தின் நடைமுறை விதிகளும் வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்க. ஒரு தவறு சொல்றாரு, அதாவது கவர்னருடைய அதிகார வரம்புகள் வந்து மிக தெளிவாக சட்டத்தில் இருக்குன்னு சொல்றாரு. பிரச்சனையே அதுதான், பிரச்சனையே அதுதான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதே அதுதான், பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸே அதுதான். அவருக்கு அது புரிய மாட்டேங்குது சார். இல்லங்க, அதாவது இப்ப காலகாலமாக திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் அந்த தீபக்கல்ல தான் தீபம் ஏத்துனாங்க. 1906 கேஸ், எந்த காலங்காலமா? 1906க்கு அப்புறம் அது நிறுத்தப்பட்டதுங்கறனால இடைக்காலமா நின்னு போனது. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இழந்த பெருமையை சொல்றதுக்கு எந்த உரிமையை ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இதே ஹைகோர்ட்ல அவங்க அபிடவிட் வந்து டைம் இம்மெமோரியல் சொல்லிருக்காங்க. நினைவு தெரிந்த காலத்திலிருந்து இந்த இடத்துல தான் ஏத்தப்படுதுன்னு போய் பேசுறீங்க. எங்க வரலாறு இருக்கு? நீங்க பொய்யா ஏன் சார் சொல்றீங்க? பொய்யா ஏன் சொல்றீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கவர்னர் பேசுறதுக்கு அவர் யாரு? நயினார் நாகேந்திர வேலையை அவர் ஏன் செய்யறாரு? இந்து முன்னணி வேலையை அவர் ஏன் செய்யறாரு? சார் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வானதி சீனிவாசன் அவர்கள் பேசட்டும், நயினார் பேசட்டும். இவர் யார் அதை பேசுறதுக்கு? ஆளுநரா பேசற ஆர்.என். ரவியாக வெளியில பேசியிருக்கலாம். ஆர்.என். ரவி ரோட்ல நின்னு பேசணும் சார். ஆர்.என். ரவி கோட்டைக்கு வெளியில வந்து, சட்டமன்றத்துக்கு வெளியில வந்து ரோட்ல நின்னு அவர் பேசட்டும். அவர் யார் வேணாங்கறா? சட்டமன்றத்துல பேசுறதுக்கு அவருக்கு ரைட் இருக்கா? கவர்னர் ஆர்டர்ல பேசுறதுக்கு ரைட் இருக்கா? தமிழ் கற்றுக்கொண்டது குற்றமா? ஆளுநர் ரவி தமிழில் பேசியது குற்றமா? தமிழ் அதெல்லாம் யார் சார் குற்றம்னா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க சார் என்ன கேள்விக்கு வரிந்து பேசியது குற்றமா? எங்க நான் பன்வாரிலால் தமிழே பேசல சார், அதாவது அது குற்றம்னு யாரும் சொல்லல சார். இல்லங்க இல்லங்க, அதாவது ஆளுநர் ரவி அவர்களுடைய தன்னுடைய விளக்க அறிக்கையில, லோக்பவனுடைய விளக்க அறிக்கையில 13 பாயிண்ட்ஸ்
அதுல மிக குறிப்பா 3 சார் விஷயத்தை திருப்பரங்குன்றம் சொல்றாரு. பிரச்சனையை Substantial பேசுவதற்கு இல்ல. அவர் யார்? அவர் வந்து வெளியில misleading பேசலாம், ஆ ரோட்ல இருக்கு. பேசலாம், கருத்தரங்குல பேசலாம். அவர் 10 பேரை Crucial கூட்டி அவர் ஒரு issue. மண்டபம் வச்சிருக்காரு, தர்பார் மண்டபம், அதுல பேசலாம். திருப்பரங்குன்றத்தை சட்டமன்றத்துல பத்தி கவர்னர்ஸ் அட்ரஸ்ல பேசுவதற்கு அவருக்கு என்ன திருப்பரங்குன்றத்தை ரைட் இருக்குன்னு தான் பத்தி கேட்டேன். அடுத்தவங்களுடைய கருத்தை கேட்டு வந்திருக்கிறது ஆளுநர் லட்சுமி. பேசவில்லை. லட்சுமி, உங்க point of view என்ன? ஆளுநர் உரையில பொய் சொல்லக்கூடாது என்றுதான் பேசுறாரு. ஆளுநர் உரையில பொய் சொல்லக்கூடாது என்பதை தான் குறிப்பிட்டிருக்காரு ஒழிய ஆளுநர் குடியரசுத் உரையில தலைவர் பேசுறாரு, அதெல்லாமே உண்மைதானா? அதுல பொய்யே இல்லையா? 2047 வளர்ந்த இந்தியா வந்துரும், சார் 2027 வந்து விக்ஷித் பாரத் வந்துரும்லாம் பேசுறாங்களே. இல்ல இல்ல மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு aspiration 9 ஆண்டுகள்ல இல்ல, இல்ல. 9 ஆண்டுகள்ல aspiration எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம், எல்லா கிராமத்துக்கும் தண்ணி, எல்லாருக்கும் வீடு, இல்ல சார். இதெல்லாம் சார், பேசினாங்களே கவர்னர். லட்சியம் அது என்பது பிரசிடென்ஷியல் வேறு. அட்ரஸ் இருக்கு, அதெல்லாம் பொய்யா? லட்சியம் என்பது வேறு. ஒரு அரசாங்கத்தோட பாலிசியை லட்சியம் சொல்றாங்க, என்பது அவ்வளவுதான் வேறுங்க. சார். தொடர்ந்து லட்சியம் பேசலாம். என்பது வேறு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.